வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அமர்வை ஆரம்பிப்போம். இன்றைய அமர்வில் ராஜீவ் காந்தி சகாப்தத்தில் நடந்த புதிய முன்முயற்சிகள் மற்றும் உயர்ந்த இடங்களில் வகுப்புவாதம் மற்றும் ஊழலின் எழுச்சி ஆகியவற்றைப் பற்றி அறியப் போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியின் முடிவில் இதைப் பற்றி தெரிந்து கொள்வீர்கள். ராஜீவ் காந்தி காலத்தில் புதிய முயற்சிகள் டெலிகாம் புரட்சி, உயர்ந்த இடங்களில் வகுப்புவாதம் மற்றும் ஊழல் அதிகரிப்பு, பாபர் மசூதி தொடர்பான மோதல், கூட்டணி அரசியலின் சகாப்தம், பொருளாதார தாராளமயமாக்கல். முக்கிய வார்த்தைகள்: முன்னோடி இல்லாதது, இதற்கு முன் செய்ததில்லை அல்லது அறியப்படவில்லை, ஓரங்கட்டப்பட்டது, அதாவது ஒரு நபர், குழு அல்லது கருத்து முக்கியமற்ற அல்லது புறம்பானதாக கருதுதல். வகுப்புவாதம்: பரந்த சமூகத்தை விட ஒருவரின் சொந்த இனத்திடம் விசுவாசம். கூட்டணி: கூட்டு நடவடிக்கைக்கான தற்காலிக கூட்டணி, குறிப்பாக அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தை அமைக்கின்றன. ராஜீவ் காந்தி காலத்தில் புதிய முயற்சிகள். ராஜீவ் காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் தேர்தல்களில் முன்னோடியில்லாத வெற்றியைப் பெற்றது மற்றும் பஞ்சாப், அசாம், மிசோரம் மற்றும் இலங்கையில் அமைதி முயற்சியை தொடங்கியது. பிரிவினைவாத தமிழர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக இந்திய இராணுவம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டது, ஆனால் இரு தரப்பினராலும் நிராகரிக்கப்பட்டது. 1989 அது வெளியேற வழிவகுத்தது. பெண்கள், தலித்துகள் மற்றும் பழங்குடியினர் உட்பட விளிம்பு நிலை குழுக்களுக்கு வளர்ச்சிக்கான அணுகல் இல்லாததை ராஜீவ் காந்தி அங்கீகரித்தார்.
அவர் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை செயல்படுத்துவதன் மூலம் நிர்வாகத்தில் மாற்றத்தை முன்மொழிந்தார். எனினும் இது அவர்களை புறக்கணித்து தங்கள் அதிகாரங்களை குறைக்கும் முயற்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் வாதிட்டன. 1985இல் ராஜீவ் காந்தியின் பொருளாதார கொள்கைகள் அமைப்பை தாராளமயமாக்குவதையும் ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகளை அகற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தன. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு, குறிப்பாக கணினிகள் மற்றும் தொலைத்தொடர்புகளுடன் இந்தியா மாற்றியமைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் தொலைபேசி தொடர்பு வலையமைப்பை விரிவுபடுத்தி தொலைத்தொடர்பு புரட்சியை துவக்கினார். உயர்ந்த இடங்களில் வகுப்புவாதம் மற்றும் ஊழலின் எழுச்சி. ஆயிரத்தி 1985இல் உச்சநீதிமன்றம் தனது கணவரால் விவாகரத்து பெற்ற ஷாபானோவுக்கு அவரது முன்னாள் கணவர் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. இந்த முடிவு முற்போக்கு முஸ்லிம்களால் வரவேற்கப்பட்டது. ஆனால் இது இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிரானது மற்றும் மத வாழ்க்கையில் தலையிடக்கூடும் என்பதால் மற்றவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இது அநீதியை மாற்றிவிடும் என்று பெண்கள் இயக்க தலைவர்கள் வாதிட்டனர். ஆயிரத்தி 1986ஆம் ஆண்டில் விவாகரத்து செய்யப்பட்ட முஸ்லிம் பெண்களுக்கு 3 மாதங்களுக்கு குறுகிய காலத்திற்கு ஜீவனாம்சம் செலுத்த முஸ்லிம் மத அமைப்புகளை அனுமதிக்கும் புதிய சட்டத்தை அரசாங்கம் இயற்றியது. இது மத மரபு வழியை சமரசம் செய்வதாக கருதப்பட்டது. பாபர் மசூதி தொடர்பான மோதல். அதே நேரத்தில் இந்துக்கள் பாபர் மசூதிக்கு பதிலாக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான பிரச்சாரத்தை தொடங்கினர். அது ராமர் பிறந்த இடம் என்று மசூதி கட்டப்பட்டது என்றும் முந்தைய கோவிலை அழித்த பிறகே கட்டப்பட்டது என்றும் அவர்கள் கூறினர். பாபர் மசூதியின் பாதுகாவலர்கள் இதை முஸ்லிம்களின் வழிபாட்டுத் தலம் எனக் கூறி மறுத்தனர்.
இந்த இடம் சில காலமாக சர்ச்சைக்குள்ளானது மற்றும் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை ஒரு வருடத்தில் ஒரு நாள் தவிர அதை மூடி வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 1986ஆம் ஆண்டில் மசூதியை எல்லா நாட்களிலும் திறந்து வைக்குமாறும் இந்துக்கள் தாங்கள் வழிபாட்டை தினசரி அடிப்படையில் நடத்துவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த முடிவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததால்தான் இது நடக்க முடியும் என்று பரவலாக நம்பப்பட்டது. இந்த கோவிலின் திறப்பு மசூதியை கோவிலாக மாற்ற விரும்பும் குழுக்களுக்கு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை அணிதிரட்ட உதவியது. நிறுவப்பட்ட அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியில் பிரபலத்தை இழந்து வருவதை அவதானிகள் கண்டறிந்தனர். இது அரசியல் அல்லாத தலைமையின் கீழ் ஏராளமான மக்கள் இயக்கங்கள் தோன்ற வழிவகுத்தது. யூபி மற்றும் ஹரியானாவில் உள்ள விவசாயிகள் மகேந்திர சிங் திகைத் மற்றும் ஷரத் ஜோஷியின் தலைமையில் சிறந்த விவசாய விளைகளுக்காகவும் டீசல், உரங்கள் மற்றும் மின்சாரம் போன்ற இடுபொருட்களுக்கு அதிக மானியங்களுக்காகவும் போராடினர். அணைகள் மற்றும் சுரங்கங்கள் போன்ற வளர்ச்சி திட்டங்களால் ஏற்படும் இடப்பெயர்ச்சிக்கு எதிராக பல மாநிலங்களில் உள்ள ஆதிவாசிகளும் விவசாயிகளும் போராடினர். பொது புகழில் ஏற்பட்ட இந்த சரிவு தேசிய அரசியல் கட்சிகள் தேர்தலில் ஆதரவை தக்கவைத்துக் கொள்வதற்காக மத உணர்வுகளுக்கு வழிவகுத்தது. இருப்பினும் இது இந்திய அரசியலின் மதச்சார்பற்ற கட்டமைப்பை பலவீனப்படுத்தியது மற்றும் அடுத்த தசாப்தத்தில் வகுப்புவாத அரசியலின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. இந்திய இராணுவத்தில் பயன்படுத்துவதற்காக ஸ்வீடன் நாட்டு துப்பாக்கி உற்பத்தியாளர்களிடம் இருந்து லஞ்சம் பெற்றதற்காக பல தலைவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. முன்னாள் கேபினட் அமைச்சர்களான வி.பி. சிங் போன்றவர்கள் நிர்வாகம் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் ஊழலுக்கு எதிராக ஒரு சக்திவாய்ந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர். இந்த பிரச்சனை 1985இல் காங்கிரஸ் அல்லாத அரசியல் சக்திகளுக்கான தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய திட்டமாக மாறியது. காங்கிரசுக்கு அதிக இடங்கள் இருந்தபோதிலும் தனித்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அது இல்லாததால்
வி.பி. சிங்கின் ஜனதா தளம் தலைமையிலான முதல் கூட்டணி ஆட்சி அமைக்க வழிவகுத்தது. கூட்டணி அரசியலின் சகாப்தம். 1989 முதல் தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட அனைத்து அரசாங்கங்களும் கூட்டணி அல்லது சிறுபான்மை அரசாங்கங்கள். கூட்டாளிகளிடையே சிறந்த புரிதலை வளர்ப்பதற்கு பொதுவான குறைந்தபட்ச திட்டங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுக்கள் போன்ற வழிமுறைகள் கூட்டணி அரசாங்கங்கள் செயல்படுத்தியுள்ளன. 1990கள் சுதந்திரத்திற்குப் பிந்தைய இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கின்றன. பொருளாதார தாராளமயமாக்கல். 20ஆம் நூற்றாண்டில் இந்தியா உலக சந்தையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒரு செயல்பாட்டு ஜனநாயகம் இருந்தது. இருப்பினும், பிளவுபடுத்தும் அரசியல் மற்றும் சமூக அமைதியின்மை போன்ற சவால்கள் இருந்தன.